ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் பார்க்க போறோம். கமாண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் ஸ்பெஷல் வீடியோ தான். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சட்டி வச்சுக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். மிளகாய், உளுத்தம்பருப்பு, பச்சரிசி, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, மல்லி, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப அதை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு தட்டுக்கு மாத்தி ஆறுன மிக்சி சார்ல மாத்தி அரைச்சு எடுத்து வந்துக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க சூப்பரா ருசி தரும். நாங்க இப்ப சுத்தமான செக்குல ஆட்டு நல்லெண்ணெய் தான் சேர்க்க போறோம். இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். சுண்டைக்காய் வத்த ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி மணத்தக்காளி விதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப வத்தைய ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வத்தல் வறுத்த அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டா குழம்பு நல்லா தடுப்பா இருக்கும். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.